வணக்கம் தலைமையிலே. நம்ம பலருக்கு ஒரு நீண்ட நாளாக சந்தேகம் இருக்கும். உலகத்தின் நம்பர் 1 உளவுத்துறைன்னு சொல்கிறோம் மொசாத்தை. அப்படி உலகத்தின் நம்பர் 1 உளவுத்துறையாக இருந்துமே இஸ்ரேலிய பணைய கைதிகளை காசாவிலிருந்து ஏன் மீட்க முடியவில்லை மொசாத்தால் மற்றும் இஸ்ரேலால்? அநேகர் கமெண்ட்டில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் என்ன தான் அடித்தாலும் இஸ்ரேல் போய் எல்லா அரபுகளையும் அடித்தாலுமே பணைய கைதிகளை மீட்க முடியவில்லை, நீங்கள் தோல்வியுற்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அநேக கமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். பணைய கைதிகளை மீட்க முடியவில்லை என்பது வேற, பணைய கைதிகளை மீட்கவில்லை என்பது வேற. இரண்டுக்குமே மிகப்பெரிய பொருள் வித்தியாசம் உள்ளது. மீட்கவில்லை, மீட்க முடியவில்லை, ரெண்டுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு தேசம் நலன் முக்கியமா அல்லது ஒரு சிலர் உயிர் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது தேச நலன் மட்டுமே முதலிடத்துல வரணும். அது குறிப்பா யூதர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. யூதர்களுடைய ராஜ தந்திரத்தை பற்றி தெரிஞ்சா இது புரிஞ்சுக்கலாம். பணைய கைதிகளை அவர்கள் மீட்கவில்லை என்று. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பணைய கைதிகள் அங்கு இல்லைன்னா சண்டை இல்லை, போர் கிடையவே கிடையாது. இன்றுமே 2 வருஷமா போர் நீடிச்சுட்டே போகுது. அப்படின்னா பணைய கைதிகள் அங்கே மாட்டியிருக்கனால மட்டுமே போர் இன்னும் நீடிச்சு செல்லுது. அவருக்கு ஒரு காரணம், இஸ்ரேலுக்கு ஒரு காரணம். எங்கள் பணைய கைதிகள் அங்கே இருக்காங்க, நாங்கள் மீட்கிறோம்னு சொல்லி வரலாறு காணாத தாக்குதலை அங்கே நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், பணைய கைதிகளை மீட்கவில்லை. பணைய கைதிகள் மீட்டுட்டாங்கன்னா இன்னைக்கு சண்டை நிப்பாட்டி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. உலக நாடுகள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க திரும்ப சண்டை போடுறத. அக்டோபர் 7 அவன் தாக்குதல் நடத்தினா ஹமாஸ், நீ பயங்கரமான நஷ்டத்தை கொடுத்துட்ட, மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துட்ட, பணைய கைதிகளும் கொடுத்துட்டான், அதனால் இனிமேல் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை என்று பேச வேண்டிய நிர்பந்தம் உலக நாடுக்கு வரும். அதுதான் இதுக்கு பின்னால் இருக்க மிக முக்கிய ரகசியம். இன்னொரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னா, நீண்ட காலமாக ஹமாஸ் பணைய கைதிகளை கொடுப்பதில் சில நிபந்தனைகளை சொல்லி நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. இஸ்ரேல் தான் அது சட்டம் பண்ணவே இல்லை. ஹமாஸ் கத்தார் மூலமாக எகிப்து மூலமாக பிடிச்சு வச்சிருக்கிறதுல பாதியாவது உயிரோட கொடுத்துறோம், மீதி பிணங்களை தரோம் அப்படிங்கும்போது அதை கொஞ்சமும் சட்டை பண்ணாமல் தங்களுடைய சண்டைகளை இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏனென்றால் இஸ்ரேலுக்கென்று ஒரு வரலாற்று லட்சியம் இருக்கு. ஒன்று நேற்றே பேசணும், அந்த பாலஸ்தீனம் என்று ஒன்று இருக்கவே கூடாது, அது அவர்களுடைய பகுதி, அது முழுவதுமாக இஸ்ரேல் தேசமாக மாற வேண்டும். யூதேயா சமேரியா சேர்ந்ததுதான் அவர்களுக்கு சொன்ன புனித நூலில் சொல்லப்பட்ட இஸ்ரேல். அதை நிச்சயம் அவங்க பிடிச்சாகணும். அது ஒரு அவங்களுக்கு வரலாற்று லட்சியம். இரண்டாவது, இந்த சண்டையிலேயே இதே சூட்டோடையே ஒருவேளை அந்த சாலமோன் ராஜா யூத தேவாலயத்தை அவர்களால் திரும்ப கட்ட முடியும். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட என்னென்ன எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க, 8 நாடுகள் அடிச்சுட்டாங்க அரபு நாடுகளை. ஒரு பாலஸ்தீன மக்களை இப்படிதான் இல்லாம சேதப்படுத்தி காட்டுறாங்க. உலக நாடுகளோ அரபு நாடுகளோ முஸ்லீம் நாடுகளோ ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னைக்கு கூட ஐநா சபையில ஒரு கண்டன தீர்மானம் வச்சு பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க சொல்லி இந்தியா கூட அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டிருந்தாங்க. 142 நாடுகள் ஆதரிச்சு ஓட்டு போட்டிருந்தாங்க. 12 பேர் அதுல கலந்துக்கல ஓட்டெடுப்புல. 10 நாடுகள் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், அர்ஜென்டினா உட்பட 10 நாடுகள் அதை எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. இது செல்லுபடியாகாது. ஒரு கண்டன தீர்மானத்தை இப்படி நிறைவேற்றலாம் மொழியே அது கட்டளையாக மாற முடியாது. கட்டளையாக மாற வேண்டும் என்றால் நிச்சயமா அமெரிக்கா ஒத்துக்காது. இன்னைக்குமே அவங்க எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய கண் துளைப்பு தான். இதே சூட்டோடையே இந்த சண்டையோட சண்டை, இவ்வளோ பெரிய சண்டை போட்டோம், தேவாலயத்துக்காக ஒரு சண்டை போடலாம்னு சொல்லி போடலாம். ஏன்னா வரலாற்று லட்சியங்கள்லேயே முதன்மையான லட்சியம் யூதர்களுக்கு அந்த தேவாலயம் கட்டுவது தான். அதனால அதுக்கு இந்த சண்டை நீடிக்க வேண்டும் என்றால் பணைய கைதிகள் அங்குதான் இருக்கணும். இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏஆர் ஜமீர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர். இப்போ கிட்டத்தட்ட இஸ்ரேலில் கதாநாயகராக ஏஆர் ஜமீர் மாறிட்டார். 2 பேர் கதாநாயகர் இருக்காங்க. ஒன்று பென்யமின் நெத்தன்யாகு, இரண்டாவது இப்போ ஏஆர் ஜமீர். 2 கதாநாயகர்கள். ரொம்ப ஒரு கடுமையான தளபதி, தாக்கும் தளபதி. மொத்த மக்களையுமே டெரர் பாப்புலேஷன் சொன்னவர். அந்த பாலஸ்தீன மக்களை மொத்தமா எல்லோருமே பயங்கரவாத மக்கள் அப்படின்னு சொன்னவர். அவர் அந்த பகுதியில் அந்த எல்லையில் தளபதியாக இருக்கும்போது
ஃப்ரைடே மார்ச்னு ஒன்று அறிவிச்சாங்க. இந்த ஹமாஸ் என்ன அறிவிச்சாங்கன்னா, அந்த பாலஸ்தீன மக்களை வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அப்புறம் இஸ்ரேலை நோக்கி படையெடுக்கணும், நம்ம நடந்து போகணும். அந்த இஸ்ரேல் நம்முடைய நாடு, நம்ம போய் அதை பிடிக்கணும். ஃப்ரைடே மார்ச் அது பேர். மக்களை வெறியேற்றி ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரிசையாக பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இஸ்ரேல் நோக்கி வருவாங்க. அப்போ அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஏஆர் ஜமீருக்கு தான் இருந்துச்சு. மிக கடுமையாக அந்த மக்களை ஒடுக்கினார், பல படுகொலை பண்ணான்னு சொல்லி இவர் மேலே விமர்சனங்கள் உண்டு. இப்போ ஒரு முப்படை தளபதி. ஆனால் அவரே என்ன சொன்னார்னா, பணைய கைதிகளை மீட்பது மற்றும் அவர்களுடைய நிபந்தனை எல்லாமே நமது மேஜையில் தான் இருக்குது. அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை அப்படின்னாரு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஹமாஸ் பலமுறை சொல்லிட்டாங்க, பணைய கைதிகளை விடுவிப்பது பற்றி சில நிபந்தனைகளோட இஸ்ரேல் தான் அதை அசட்டை சட்டம் பண்ணவில்லைன்னு சொல்லணும். அதே போல் பணைய கைதிகளுக்காக கேட்பதையெல்லாம் கொடுக்க வேண்டும் ஒரு பழக்கம் வந்தால் அது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறி போயிடும். இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே தவறான முன்னுதாரணம். ஒரு தேசம் உழைக்காமல் வயிறு வளர்க்க அது ஒரு உபயோகமான வழியாக போகும். எப்படியாவது ஒரு நாட்டில் போய் பணைய கைதிகளை பிடிச்சிட்டு போயிட்டு, எனக்கு நீங்கள் இத்தனை கோடி கொடுங்க, இத்தனை உணவுப் பொருள் கொடுங்க, யார் வேணாலும் கேட்க ஆரம்பிக்கலாம். தவறான முன்னுதாரணமாக போயிடும். இஸ்ரேலை பற்றி மொசாத்தை பற்றி தெரிந்தவர்கள் இந்த பணைய கைதிகளை மீட்க அவர்களால் முடியவில்லை என்று சொல்லி பேசவே மாட்டாங்க. பணைய கைதிகளை மீட்கவில்லை அவர்கள். ஹாசன் நஸ்ருல்லா இசபுல்லாவுடைய ஆளுமை 33 வருஷ தலைமை. இசபுல்லாக்கு ஒரு கட்டுக்கோப்பான பயங்கரவாத இயக்கமாக, உலகத்தில் நம்பர் 1 இயக்கமாக, பயங்கரவாத இயக்கமாக நடத்தி காட்டியவன் ஹாசன் நஸ்ருல்லா. மொசாத்தை பற்றி எல்லாமே தெரியும், எப்படியெல்லாம் கொல்லுவாங்கன்னு ஹாசன் நஸ்ருல்லாக்கு தெரியும். 2006க்கு அப்புறம் பொதுவெளியில் ஹாசன் நஸ்ருல்லா தோன்றவே இல்லை. எப்பொழுதுமே அவன் சொல்ல வேண்டிய கருத்தை பேசி பதிவு பண்ணி அதுக்கப்புறம் கேசட்டாக கொடுத்து அதை தான் அவங்களுடைய டெலிவிஷனில் ஒளிபரப்பாங்களே ஒழிய, பொதுவெளிக்கு வருவது, ஊர்வலங்களில் கலந்து கொள்வது, பொது மேடைகள் பேசுவது என்று எதையுமே ஹாசன் நஸ்ருல்லா வச்சு கொண்டதில்லை. அவ்வளோ உயிர் மேலே பயம். நேரலையில் பேசினால் கூட அந்த அலைவாசியை கண்டுபிடித்து தாக்கி விடுவார்கள் என்று எப்போவுமே தெரியாமல் பேசி அந்த கேசட் தான் ஒளிபரப்பாகும். என்றைக்குமே கைபேசியை உபயோகப்படுத்தியதே இல்லை ஹாசன் நஸ்ருல்லா. அந்த இயக்கத்துக்கும் அது ஒரு கட்டுப்பாடு. அந்த ஹிசபுல்லா பயங்கரவாத இயக்கத்துக்குமே கைபேசி உபயோகப்படுத்தக்கூட கட்டுப்பாடு இருந்தது. ஹாசன் நஸ்ருல்லா எக்காரணம் கொண்டும் பேஜரையுமே உபயோகப்படுத்தினதில்லை. அவருடைய லேண்ட்லைன் ஃபோன், அந்த பகுதியில் ஹிசபுல்லா பகுதியில் இந்த லேண்ட்லைன் ஃபோன் ஈரான் செய்து கொடுத்தது. ஈரானுடைய தொழில்நுட்பத்தில் இயங்கிய லேண்ட்லைன் ஃபோன். அது வழியே யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது கண்டுபிடிச்சுன்னா அதுலேயுமே மிக எச்சரிக்கையாக இருந்தாங்க. கடித போக்குவரத்து மட்டுமே வச்சுக்குவாங்க. ஏதாவது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால், யாரையாவது பார்க்க வேண்டும் என்றால் கடிதங்கள் மூலமாக எழுதி அனுப்பி, அதுக்கப்புறம் அந்த கடிதங்கள் பல கை தாண்டி போகும். அதுக்கப்புறம் தான் ஹாசன் நஸ்ருல்லா பார்க்கவே முடியும். அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையுடன் உஷாராக தான் ஒரு புத்திசாலி என்று நினைத்து கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தான். அவனை என்னைக்கோ மொசாத் மாப்பம் முடிச்சாங்க. அவன் நினச்சிக்கிட்டான் அவனை பற்றி எதுவுமே தெரியாது, அவனுடைய நடவடிக்கை எதுவுமே தெரியாது. முழுக்க அவனுடைய நடவடிக்கை அவர்களுக்கு தெரியும், மொசாத்துக்கு தெரியும். ஆனால் கொல்ல வேண்டிய அவசியம் அவளுக்கு ஏற்படலை. ஏன்னா ஹாசன் நஸ்ருல்லா இஸ்ரேலுக்கு எதிரி என்பதை விட ஹமாஸுக்கு அதைவிட எதிரி. ஹாசன் நஸ்ருல்லா சிரியா பிரிவு இஸ்லாமியர்கள், ஹமாஸ் சன்னி பிரிவு. சிரியாவில் ஒரு பிரச்சனைக்காக ஹமாஸும் ஹிசபுல்லாவும் நேருக்கு நேர் சண்டை போட்டாங்க. மிகப்பெரிய அழிவை 2 பேருமே கொடுத்துக்கிட்டாங்க. அதனால இஸ்ரேலுக்கு அவனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த சமயத்தில். ஆனால் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு அப்புறம் அந்த புகழ் வெளிச்சம் பூரா ஹமாஸுக்கு போனே அது ஹாசன் நஸ்ருல்லாவால் தாங்கிக்க முடியல. அவன் என்ன பண்ணான், ஹமாஸ் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் காசாவில் சண்டை நடக்கும்போது நான் என் சகோதரருக்கு உதவுகிறேன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக ஒரு புகழ் வெளிச்சம் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இஸ்ரேலை நோக்கி தொடர்ச்சியாக அந்த ஏவுகணைகள் ராக்கெட்டுகளை அனுப்பியிருந்தான். பல முறை, எனக்கு தெரிந்த ஒரு 25 முறை ஹாசன் நஸ்ருல்லாக்கு எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க.
இதில் தலையிடாத, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நிச்சயமாக நான் அழிச்சிடும் அப்படிங்கும்போது அவன் என்ன நினச்சிட்டான்னா, நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கோம், அலைபேசி கையில் இல்லை, பேஜர் இல்லை, நம்ம பாதாளத்தில் வாழ்கிறோம், நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு தெனாவெட்டாக, ஒரு மதி கேடனாக நடந்து கொண்டிருந்தான். அதே சமயத்தில் கொல்ல வேண்டும் என்று முடிவு பண்ண பிறகு அவனுடைய தாக்குதலால் சில யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. இஸ்ரேலுக்குள்ள பல ஆயிரம் மக்கள் இடப்பெயர்வு செய்யப்பட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வாழ முடியாமல் தனியார் விடுதிகளில் ஹோட்டலில் தங்க வச்சாங்க. அந்த பகுதியில் வந்து ராக்கெட் விழுவதனால அது அந்த மக்களுக்கு ரொம்ப கோபம் கொடுத்து, இயல்பு நிலை பாதிக்கும் போது எல்லா மக்களுக்கும் கோபம் வரும். இஸ்ரேல் ரொம்ப தடவை அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க, நீ இது தலையிடாதான்னு. அவன் கேட்கவே இல்லை. கொல்லணும்னு முடிவு பண்ண பிறகு மிக கொடூரமாக அவனை கொண்டு காமிச்சாங்க. செப்டம்பர் 27 2024 அந்த பகுதியில், அந்த மக்கள், அந்த வளைகுடா பகுதியில் மறக்க முடியாத நாள். ஹாசன் நஸ்ரல்லாவை கொல்ல முடிவெடுத்த நாள். அவனை கொல்ல வேண்டிய ஆப்ரேஷனோட பெயர் ஆப்ரேஷன் நியூ ஆர்டர். இதுதான் அந்த ஆப்ரேஷனுக்கு வச்சிருந்த பெயர். அவன் வந்து ஒரு மக்கள் நெருக்கமாக வாழும் பகுதியில், அந்த மக்கள் வாழும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இடையில அவனுக்குமே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருந்துச்சு. அடுக்குமாடி குடியிருப்பு அந்த தரைக்கு கீழே 60 அடி ஆழத்தில் அவனுடைய கட்டளை தலைமையகம் செயல்பட்டுச்சு. அவன் அதையும் நினச்சிட்டான், இது யாருக்குமே தெரியாது, 60 அடி ஆழத்தில் இருக்கு கட்டளை தலைமையகம், யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி அது இப்படி நினச்சிட்டு ரொம்ப ஒரு இருமாப்போடு இருந்து கொண்ட காலகட்டம். அந்த தேதி அன்று இது வந்து பல வருஷமாக மொசாத் வந்து அவனை உளவு பார்த்து அவனுடைய அனைத்து நடவடிக்கைகளுமே பார்த்துட்டாங்க. என்றாலுமே இந்த கொல்லும்போது ரியல் டைம் இன்டெலிஜென்ட் அப்படிம்பாங்க, ரொம்ப முக்கியம். அதாவது இன்டெலிஜென்ட் உளவு பிரிவு வந்து முதலேருந்தே பார்த்தாலுமே கொல்லும் வினாடியுமே அங்கிருந்து பார்க்கணும், ரியல் டைம் இன்டெலிஜென்ட். ஏன்னா தப்பித்தவை அவன் தப்பிச்சிடக்கூடாது, வேற மக்கள் பொதுமக்கள் திடீர்னு கூட்டமாக வந்து மாட்டிக்கூடாது. அந்த சமயத்திலுமே அங்கே உளவு பிரிவு, அவர் இஸ்ரேலுடைய மொசாத்தின் ஆட்கள் அங்கே தான் நின்றுருந்தாங்க. கவனமாக திட்டத்தை செய்து அவன் மட்டும் உள்ள வரல, அவனுடைய தளபதிகள், மிச்சம் இருக்க தளபதிகள் அன்னைக்கு அங்கே உள்ள பொதுக்கூட்டம், இஸ்ரேல் மீது அடுத்த தாக்குதல் எப்படி நடத்தலாம் சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. முட்டாள்தனமா அவன் மீது தாக்குதல் நடத்தி அவனை கொல்ல போறாங்கன்னு தெரியாம இஸ்ரேலை எப்படி தாக்கலாம்னு சொல்லி தான் அங்கே கீழே அந்த கட்டளை தலைமையகத்தில் கூட்டம் நடந்துச்சு. எல்லோரும் வருவதற்காக வெயிட் பண்ணாங்க. இந்த வெளியிருக்க இருந்த மொசாத்துடைய ஆட்கள் எல்லாருமே வரணும். ஹாசன் நஸ்ரல்லா மட்டுமல்ல, அனைத்து பயங்கரவாத ஹாசன் நஸ்ரல்லா கீழுள்ள தளபதிகள் எல்லாம் வரக்கு வெயிட் பண்ணி எல்லாம் உள்ள போன பிறகு, எல்லாரும் உள்ள போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் சமிக்கை கொடுத்தாங்க, எல்லாம் உள்ள சிக்கிட்டாங்க, தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி. இஸ்ரேலிருந்து 10க்கு மேற்பட்ட F-15 மற்றும் F-16 போர் விமானங்கள் எடுத்துக்கிட்டு ஹாசன் நஸ்ரல்லா இருந்த அந்த கட்டடத்தின் மீது மட்டுமே நொடி பொழுதுகளில் 86 குண்டுகளை போட்டாங்க. அந்த 86 குண்டுகளில் அநேகம் 1000 கிலோ எடையுள்ள குண்டுகள், சிலது வந்து 12க்கு மேலே சொல்லுவாங்க 2000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர், பங்கர்களை துளைத்து கொண்டு உள்ளே செல்லும் குண்டுகள். மொத்தம் 86 குண்டை சராமரியா நொடி பொழுதுக்குள்ள அங்கே போட்டு காமிச்சாங்க. ஒரு குண்டு 1000 கிலோன்னு சராசரியா எடையை போட்டால் கூட 86,000 கிலோ எடையுள்ள குண்டுகளை போட்டாங்க. அந்த இடம் மட்டும் இல்லை, அந்த இடத்தை சுற்றி இருந்த எல்லாமே அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒன்றுமே இல்லாமல் குப்பை மேடாக போய், அந்த 60 அடி கட்டளை தலைமையகம் அதுவுமே குப்பை தளமாக போய் அவன் பிணத்தை கைப்பற்றுவதற்கு நீண்ட நாட்கள், ஒரு 2 அல்லது 3 நாட்கள் எடுத்துக்கிடுச்சு அவன் பிணத்தை கைப்பற்றுவதற்கு. அந்த பிணமே முழுசாக கிடைக்கல. இந்த அளவுக்கு கொடுமையாக தான் ஹாசன் நஸ்ரல்லாவை கொண்டு காமிச்சாங்க. ஆனால் அவன் என்ன நினச்சான், மொசாத்துக்கு எதுவுமே தெரிய நினச்சான். இதுக்கு கொஞ்சமே குறைவில்லாதபடி தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அந்த தளபதிகள் மற்றும் அந்த சயின்டிஸ்ட், அணுக்கரு விஞ்ஞானிகள் கொள்ளும் போதெல்லாமே 20 பேர்த்துக்கு மேலே கொண்டாங்க. ஈரானுக்குள்ள மட்டும் அந்த சமயத்தில் 200க்கு மேற்பட்ட மொசாத்துடைய ஆட்கள் உள்ள வேலை செஞ்சாங்க. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, ஈரானுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலுமே, மொசாத் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலுமே அவரை தூக்கிலிடுவது, கொல்வது வாடிக்கை. அவ்வளோ ஒரு இரும்பு
கரம் கொண்ட ஆட்சி ஈரான் நடந்துச்சு. அப்புறம் எப்படி மொசாத்துடைய ஆட்கள் 200 பேர் அங்கே போகிறாங்க உயிருக்கு துணிஞ்சுன்னா, மொசாத் அப்படின்னா யூதர்கள் அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஈரானில் இருந்த அந்த ஆட்சியை பிடிக்காத மைனாரிட்டி சிறுபான்மை மக்கள், அதுவுமே கொடுமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள மக்கள். அங்கே ஒரு பெண் கூட சரியாக முக்காடு போடாதனால இழுத்துட்டு போய் அடித்தாங்க. அந்த பெண்ணோட கபாலம் உடைஞ்சது, அந்த பெண் செத்து போனாங்க. குற்றம் என்னவோ முக்காடு தான் போடல, அவங்க அடிச்சதுல கபாலம் உடைஞ்சிச்சு, அந்த அளவுக்கு அடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு நபரை போய் மொசாத் அணுகுனாங்கன்னா நிச்சயமா அவங்க மொசாத்துக்காக வேலை செய்வாங்க. இப்படிதான் மொசாத் தன்னுடைய ஆட்களை, நூற்றுக்கணக்கான ஆட்களை ஈரானில் நியமிச்சது. கொடுமைப்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான தேவையான பயிற்சியை கொடுத்து, இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்தில் மொசாத்துடைய ஆட்கள் அவர்கள் நேரில் பார்க்க வேண்டியதில்லை, நேரில் பார்க்காமலே பயிற்சிகளை கொடுக்கலாம், ஆயுத பயிற்சி கொடுக்கலாம், தேவையான பொருட்களை, ஆயுதங்களை, வெடிபொருட்களை அனுப்பிவிடலாம், தேவையான பணங்களை மாற்றி கொடுக்கலாம். எதையுமே நேரில் பார்க்க தேவையில்லை. அப்படிதான் 200க்கு மேற்பட்ட மொசாத்தின் ஆட்கள் ஈரான் இருந்தாங்க. ரியல் டைம் இன்டெலிஜென்ட் அங்கேயுமே அப்படிதான். அந்த நொடி அவனுக்கு எங்க இருக்காங்கன்னு சொல்லி மிக சரியா தகவல் கொடுத்தாங்க. 20க்கு மேற்பட்டவர்கள் அவர்களுமே இப்படிதான் அலைபேசி உபயோகப்படுத்தாம அந்த அலைபேசியை அவருடைய செயலாளர்கள், உதவியாளர்கள் கையில் தான் கொடுத்து வைப்பாங்க. உதவியாளர்கள் ரொம்ப தள்ளி இருப்பாங்க. முக்கியமான ஃபோன்னா வந்து கொடுப்பாங்க. இப்படிதான் அவர்களும் இருந்தாங்க. கொன்று ஒரு மிகப்பெரிய வியப்புக்குள்ளான தாக்குதலை நடத்தி காமிச்சாங்க. இதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம ஹவுதியில் நடத்தி காமிச்சாங்க. இப்ப கத்தாரில் நடத்துறாங்க. மொசாத்தை பத்தி புரிஞ்சிருக்கும், அவர்கள் நினைச்சுக்கலாம் தெரியாது சொல்லி. ஆனா பல வருடங்களாக அவர்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த ஈரானுடைய கொமேனிக்கு யோவ் காலண்ட் எழுதிய லெட்டர் கடிதம் எனக்கு நினைவுக்கு வருது. நீ பதவியேற்ற நாளிலிருந்து உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னை உனக்கு தெரிவதை விட எனக்கு தெரியும் அப்படின்னு எழுதியிருந்தார். அதெல்லாம் உண்மை. கொமேனி நினைச்சுக்கலாம் நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு. கொமேனி போல ஒரு ஆட்சி இஸ்ரேலுக்கு அவசியம். ஏன்னா சுத்தி சன்னி நாடுகள் இருக்கும்போது ஒரு சிரியா நாடு வல்லரசாக வருவது மிக சரியானது. ஈரான் இருக்கும்போது அது பேலன்ஸ் ஆகும். எல்லாமே சன்னி பிரிவு நாடுகளாக மாறிட்டாங்கன்னா கூட்டம் சேர்ந்துக்குவாங்க. அப்ப அங்க ஒரு சில நாடுகள் சியா நாடுகள் வேணும். அதனால கொமேனியோட ஆட்சி அங்க தொடர்வது இஸ்ரேலுக்கு நல்லது. அதனால கொமேனி இப்ப வரை கொல்ல, கொமேனிக்கு தெரிவதை விட மொசாத்துக்கு தெரியும். இதெல்லாம் தான் மொசாத்தோட இன்னும் பயங்கரமான ஆப்ரேஷனா சொல்லிட்டே போலாம். இஸ்ரேல் நினைச்சிருந்தா, மொசாத் நினைச்சிருந்தா யூத பணைய கைதிகளை என்றோ மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அவர்களுக்கு தேவை மீட்க முடியவில்லை என்பது வேற, மீட்கலாம். இன்னும் அவர்கள் அந்த பணைய கைதிகள் உயிரோடவோ பிணமாகவோ அங்கே இருக்க தான் இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த 2 வருஷம் தாண்டி இன்னும் நடக்கும்போது அவர்களுடைய லட்சியங்கள்லாம் எட்டி பிடிக்க முடியும். நிச்சயமாக பாலஸ்தீனம் இல்லாமல் பண்ண முடியும். இன்னும் கணிசமாக அவர்களை பின்னுக்கு அனுப்பி யூத மக்களை இங்கே குடி வைக்க முடியும். அவர்களால் அவர்களுடைய ஒரு உயிர் மூச்சான அந்த சாலமோன் ராஜா யூத தேவாலயத்தை இந்த சண்டையா கட்ட முடியும். இதெல்லாம் செய்யணும்னா அந்த பணைய கைதிகள் அங்கே இருக்கிறது தான் மிக சரியானது. தேச நலனுக்கு முன்னால சிலருடைய உயிர் பொருட்டே கிடையாது. போனால் போயிட்டு போதான் எடுக்கணும். தேசமா சிலருடைய உயிர்னா தேசம்தான் முக்கியம். அந்த குடும்பத்தை உறுப்பினர்களை பறிகொடுத்த குடும்பம் ரொம்ப போராடலாம். ஆனால் தேசம் என்று பார்க்கும்போது சில உயிர்கள் போவது பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த தேசத்துக்காக தான் இராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன தனியான ஆட்கள் இல்லை, அவர்களும் மக்கள் தானே. தேச நலன் முக்கியம். இது யூதர்கள் மிக அதிகமாக பின்பற்றுவாங்க. அதனால இங்கே உட்காந்து கமெண்ட்லாம் போடாதீங்க. பணைய கைதிகளை மீட்க முடியலாம் கமெண்ட் போடாதீங்க. மீட்கலை தான் உண்மை. அவர்கள் அங்கே இருக்கத்தான் நீங்கள் ஆதரிக்கும் உங்களுடைய ஆட்களுக்கு கடுமையான அடி விழுகும். நன்றிகள்.